योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, जय गुरुराया। ओम अन्नामलै वासाय विद्महे वैकुंठ रूपाय धीमहि तन्नो योगी राम सूरत कुमार प्रचोदयात्। எல்லாமல்ல எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமாருடைய பரம கருணையிலே அருள் மழையிலே நனைந்திருக்கக்கூடிய எமது அன்பான பக்த பெருமக்களே, நாம ஏன் உங்ககிட்ட திருப்பி 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 நாமத்தை தான் நாம விடாம ஜெபிக்கணும், நாமத்துக்கு தான் நம்ம முக்கியத்துவம், நாமம் தான் தலை சிறந்தது, நாமத்தையே சொல்லணும், நாமத்தையே சொல்லணும், ஏன் ரிப்பீட் அண்ட் ரிப்பீட் அதை வந்து நம்ம கிளிப்பிள்ளைக்கு சொன்ன மாதிரி சொல்லிட்டே இருக்கிறோம்னா, யூ ப்ளீஸ் லிசன் டு மீ. நான் சொல்றது உங்க தலையில நல்லா வச்சுக்கோங்க. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்றார், நான் சொல்றேன். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்றாரு, கலியுகத்துல நாமம் சொல்வதுதான் தர்மம். ஒவ்வொரு யுகத்திற்கும் ஒரு தர்மம் இருக்கு, புரியுதா உனக்கு? ஏற்கனவே ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒரு தர்மம் இருக்கு. இந்த கலியுகத்திலே ஏற்ற தர்மம் நாமம் சொல்வது. அப்ப நீ அதை விட்டுக்கிட்டு இங்க போய் காவடி தூக்குறது, நடைபயணம் போறது, கால்நடையா போறது, அங்க போறது, இங்க போறது, உருண்டு கொடுக்கறது, படுத்து போய், அதெல்லாம் தேவையில்லாது. அதை செய்தவங்க யாராவது நான் இன்னைக்கு இல்ல அதெல்லாம் பண்ணாத பெர்ஃபெக்டா இருக்கேன் எங்க உதாரணம் இருக்கா? கிடையாது. இந்த கலியுகத்திற்கு ஏற்ற தர்மம் நாம ஜபம். ஏன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, ஒண்ணு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, இவங்க இந்த கலியுகத்துல வரக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் மற்ற யுகங்களை போல பெரிய ஹோமங்களோ பெரிய விரதங்களோ 40 ஆண்டுகள் காட்டுக்குள்ளையோ போய் தவம் செய்ய மாட்டாங்க. குடும்பத்தை விட்டுட்டு காட்டுக்கு போய்விட மாட்டாங்க. காட்டுல போய் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் 50 வருஷம் தவம் இருந்துவிட மாட்டாங்க. எல்லாத்தையும் திறந்துட்டு ஒரு துண்டை கட்டிட்டு சாமியாரா போய்விட மாட்டாங்க. கணவனே கண்கண்ட தெய்வம்னு பதிவிரதமா இவங்க பணி செய்திட மாட்டாங்க. மனைவியே கண்கண்ட பத்தினி தெய்வம்னு ராமனை போல இவங்க எல்லாம் இருக்க மாட்டாங்க. குழந்தைங்க எங்க தாயே தெய்வம், எங்க தந்தையே சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு இவங்க இருந்துவிட மாட்டாங்க. இந்த பகவானுக்கு தெரியாதா? பகவானுக்கு தெரியுமா தெரியாதா? பகவானுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாது? அப்ப கலியுகத்தை படைத்த இருக்கட்டும் நடராஜன் இருக்கட்டும், கலியுகத்தை படைத்த பகவான் இவங்களுக்கு இதெல்லாம் சாத்தியம் இல்லை, இவங்களுக்கு இதெல்லாம் கஷ்டம், இவங்களுக்கு இதெல்லாம் முடியாது என்பதனால மிக எளிமையான ஒரு தர்மத்தை உங்களுக்கு போதிச்சிருக்கிறார். என்ன தர்மம்? நீ எப்படி வேணா குளிக்கல, பல்லு தேய்க்கல, நான்வெஜ் தன்னை திங்கல, எனக்கு வசதி இல்ல, என்ன வேணா இருக்கட்டு, நீ எப்படியோ இருந்துக்கோ, ஆனா நாமத்தை மட்டும் சொல்லிக்கொண்டே இரு. அது என்ன செய்யும்? நாமத்தை நீ விடாம ஜெபிக்கிறப்ப என்ன செய்யும்? முதல்ல அந்த நாமம் நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்கும். எப்படி போக்கும்? எப்படி போக்கும்? நாமத்தை நீ சொல்ல சொல்ல ஒன்னு அறியாமலே நிறைய கிளென்சிங் நடக்கும். எப்படி நடக்கும்னா, ஒரு துணியை எடுத்து நீ கண்ணாடியை தொடச்சா அந்த கண்ணாடி பளபளப்பாங்க. முதல்ல அழுக்கு போகும். திரும்ப திரும்ப நீ துடைக்க 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 திருப்பி திருப்பி அந்த கண்ணாடி பளபளன்னு ஆகிக்கிட்டே இருக்கும். அதே போல நீ நாமம் சொல்லிக்கொண்டே இருப்பதால உன்னுடைய பாவங்கள் கர்மாக்கள் எல்லாம் ஒன்னொன்று விலகி போயிட்டே இருக்கும். இது உனக்கு தெரியாது, உனக்கு தெரியாது. ஒன்னு அறியாமலே இது நடந்துகிட்டு இருக்கும், ஒன்னு அறியாமலே நடந்துகிட்டே இருக்கும். நாம இந்த நாமம் சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால நம்முடைய இந்த கலியுக வாழ்க்கையில் உள்ள நட்பு, குடும்பம், பந்தம், பாசம் இதெல்லாம் உங்ககிட்ட இருந்து அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக விலகி 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 போய்கிட்டே இருக்கு. ஏன் இந்த குடும்பம், நட்பு, பாசம் இதெல்லாம் ஏன் ஒன்னோட்டு விலகணும் தெரியுமா? ஏன் விலகணும்? இப்ப அடியன் கூட பேருக்கு தான் அந்த வீட்டுல உட்கார்ந்துருக்கு. என்ன ஒண்ணு 10 பைசா யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. ஏதோ பெத்த கடமைக்கு கட்டின கடமைக்கு இது ஒண்ணு இருந்துட்டு போட்டு வீட்டுல வச்சிருக்காங்க. வேற யாரும் இருந்தா துரத்தி விட்டுருப்பாங்க. ஏன்னா என்ன மட்டும் யாருக்கும் ஒரு பிரயோஜனம் அந்த வீட்டுல இல்லை. ஒரு கடமையை நம்ம குடும்பஸ்தனுக்குள்ள ஒரு கடமையை நம்ம செய்யறது இல்லை. ஏதோ காசு மட்டும் எல்லாரும் கொடுத்துட்டு இருக்கோம், அவ்வளவுதான். ஏன் இந்த பந்தம், பாசம், குடும்பம் ஏன் உங்களை விட்டு விலகணும்? ஏன் விலகணும்? நல்லா கவனிக்கணும்.
பகவான் சொல்றார், இந்த உலகத்துல நீ புண்ணியம் செய்தாலும் பாவம் செய்தாலும் நீ மீண்டும் இங்கதான் பிறக்க. நீ பாவம் செய்தாலும், பாவங்களே செய்துட்டு இருக்கிற ரைட்டு, இல்ல நான் புண்ணியமே செய்துட்டு இருக்கிறேன் ரைட்டு, இதனால என்ன நடக்க போகுது? இந்த இரண்டுக்கு வேண்டி நீ இங்கதான் பிறப்ப. திருப்பியும் பாவத்தை தொலைக்கிறதுக்கும் பிறப்ப. இப்படி ஒரு செல்லப்பனுக்கு பிள்ளையா பிறப்ப. நிறைய புண்ணியம் செய்தாலும் ஏதோ ஒரு அம்பானிக்கோ அதானிக்கோ பிள்ளையா பிறப்ப. அப்போ இந்த புண்ணியமும் பாவமும் நீ செய்ய செய்ய உனக்கு இந்த பிறவி உண்டு, மீண்டும் மீண்டும் பிறவி உண்டு. அப்ப எதை செய்தா பிறவி இல்லை? நீ நல்லா புரிஞ்சுக்க. இப்ப நான் சொல்றது உனக்கு எப்படி தோணும்னா, ஏன் பிறகுல என்ன தப்பு இருக்கு? இப்ப பாவம் செய்யக்கூடாது, புண்ணியம் செய்து அம்பானிக்கு மகனா பிறந்துட்டு போறேன் நினைப்பல்ல? நீ நினைப்பல்ல? நினைக்கல. ஆனா உள் மனசு நினைக்கிறியா, ஏன் சாமி நான் இப்ப அம்பானிக்கு மகளா பிறந்துட்டு போறேன், எவ்வளவு ஜாலியா இருப்பேன், அது நியாயம் தானே? தோணும்ல. ஒண்ணு தெரியுமா, இந்த உலகத்துல நல்ல பெர்ஃபியூம் எது தெரியுமா? சென்ட் பெர்ஃபியூம் எது? நல்ல பெர்ஃபியூம் எதுல? நம்ம உயிர் தான். இந்த உயிர் மட்டும் போயிட்டுன்னு வை, அடுத்த 2 நாள்ல மனுஷங்க இருக்க முடியாது. அதை போல ஒரு கேடுகட்ட துர்நாற்றம் இந்த உலகத்துல வேற எதுவும் கிடையாது. அப்ப நல்ல பெர்ஃபியூம் எது? நம்முடைய உயிர் தான். இந்த உலகத்திலே அதிகம் இருக்கிறது என்னது? பாக்டீரியா. அந்த பாக்டீரியா மட்டும் இல்லைன்னா உலகம் என்ன அழிஞ்சிருக்கும். பாக்டீரியா தான் எல்லாத்தையும் மக்க வைக்கிறது, பாக்டீரியா மட்டும் தான் எல்லாத்தையும் அழுக வைக்கிறது, பாக்டீரியா மட்டும் தான் எல்லாத்தையும் அழிக்கிறது. இது மட்டும் இல்லைன்னு வையன், பெருச்சாளி செத்தா அழுகுமா, சாகுமா, தொலைஞ்சு போகுமா, எலி செத்தா அது ஒளிஞ்சு போகுமா, எல்லாம் அப்படியே கிடக்கும், செத்து பணமா கிடக்கும். நம்ம உடம்புல அவ்வளவு பாக்டீரியாஸ் இருக்கு. அந்த பாக்டீரியா தான் வயிற்றுக்குள்ள இருக்க ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணுது. நீ ராத்திரி தூங்குறப்போ உனக்கு உடம்புல இருக்க கழிவுகள் எல்லாம் வெளியேற்றுது. கண்ணு வழியா, வாய் வழியா, மூக்கு வழியா, ஆசன வாயில் வழியா, எல்லா பாக்டீரியாஸ் தான் எல்லாத்தையும் புஷ் அவுட் பண்ணுது, உடம்ப கிளீன் பண்ணுது. இப்போ அழகு அழகுன்னு சொல்லி பொம்பளைகள்ட்ட ஆம்பளைகள் பொம்பளைகள்ட்ட எல்லாம் போறாங்களே, 2 நாள் பல்லு தேய்க்காம இருந்து பார்க்க சொன்னேன், அப்புறம் போறானா பார்ப்போம். 2 நாள்ல 1 நாள் பல்லு தேய்க்காம இருக்கு, அப்புறம் கண்ணே மணியே முத்தே மங்கைவள் வாய் திறந்தால் மல்லிகை பூ வாசம் சொல்லட்டுமா பாப்பா, அப்புறம் பாடட்டும் பாப்பா. அப்போ பாக்டீரியாஸ் தான் அந்த உலகத்தை வழி நடத்துது. இப்ப புரியுதா ஏன் நாம புண்ணியமோ பாவமோ செய்து இந்த உலகத்துக்கு வரக்கூடாது? இந்த பாக்டீரியா தான் உங்களை ஆண்டுட்டு இருக்கு. அப்போ நமக்கு இந்த பிறவி தேவையில்லை. அப்ப என்ன செய்யணும்? பகவானுக்கான ஆன்மீகத்தை மட்டுமே செய்தால் மோட்சத்தை அடைவாய். மோட்சத்துக்கு போனவங்க திருப்பி இங்க வரமாட்டாங்க. இப்ப நம்ம எல்லாம் அப்பா அம்மா போட்டோ வச்சு கும்பிட்டுட்டே அதெல்லாம் வீண். நம்முடைய அப்பா யோக்கியமான ஆளா இருந்தா நம்முடைய அம்மா பெரிய யோக்கியமானவங்கள கும்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க எல்லாம் மோட்சத்துக்கு போய் சேர்ந்திருப்பாங்க. நம்ம அப்பா ஆகாதவன் கலிகாலன்னு அவனை வச்சு கும்பிட்டுட்டே தான். ஏன்னா அங்க எங்கேயோ பிறந்திருப்பான். திரும்பியும் நீ அங்கெங்கயோ ரோட்ல போய் அங்க நிப்பா வச்சு பையனா கல்லெடுத்து அடிக்க நிப்பான். அந்த பார்த்து புரியுதா உனக்கு? இப்ப ரோட்ல நிறைய பேர் அடி வாங்குறாங்கல்ல. நேற்று கூட எங்க டாக்டர் அடி வாங்கினாங்க. 2 பயலுக்கு போய் காரை இடிச்சு எல்லாம் உடச்சு எடுத்து. இது எல்லாம் போன ஜென்மத்து பந்தம் இல்ல, ஒன்ன தேடி வருவான். அவன் போன ஜென்மத்து பந்தம் தான். ரோட்ல இடிக்கிறது, நம்மளை திட்டுறது எல்லாம் போன ஜென்மத்து பந்தம். புரியுதா? இப்போ அப்ப இந்த உலகத்திலே நீ பிறந்தாலே உனக்கு துன்பமும் துயரமும் தான். இப்போ நான் நிறைய புண்ணியம் செய்தா நான் அவரா இருப்பேன் இவரா இருப்பேன்னு நினைக்கிறீங்க. அவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க? இப்ப நடிகர் அஜித்தை பார்த்து, நடிகர் விஜயை பார்த்து எவ்வளோ பெண்கள் நினைக்கிறீங்க. ஆனா அவர்களுடைய மனைவிகள் எப்படி இருக்கிறாங்க? விஜய்க்கு மனைவி லண்டன்ல இருந்துட்டாங்க, நம்ம சொல்லக்கூடாது. அவருடைய மனைவிகள் எப்படி இருக்கிறாங்க? எல்லாரும் விட்டா போதும் சாமி, எல்லாம் மனுஷன்தான். உங்களுக்கு திரையில கவர்ச்சியா தெரியுது, அவ்வளவுதான். திரையில உங்களுக்கு அவ்வளவு கவர்ச்சியா காட்டுறாங்க. எல்லா நடிகைகளும் ஒண்ணுதான். இங்க இருக்கிற பெண்களை மாதிரிதான் அவங்களும். திரையில அவங்கள வேற மாதிரி உங்களுக்கு காட்டுறாங்க, அவ்வளவுதான். நிஜத்துல கொஞ்ச நேரம் பேசலாம், சிரிக்கலாம், அதுக்கு மேல அங்க இருக்க முடியாது உங்களால. புரியுதா? அப்ப இந்த உலகத்துல நீங்க பிறக்கிறதுங்கிறது மீண்டும் மீண்டும் துன்பங்களை அடைவதற்கு தான். இந்த மாயை உங்களை பணக்காரங்க மாதிரி காட்டும், இந்த மாயை நீங்க வசதியா இருக்கிற மாதிரி காட்டும். ஆனா அது நிஜம் இல்லை. அப்ப நீங்க நீங்க நாம ஜபத்தை சொல்ல 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 சொல்ல
நீங்க இந்த புண்ணியமும் செய்யாம பாவமும் செய்யாத ஒரு நிலையில தான் இப்ப அடியே இருந்துட்டு இருக்கிறேன். யாருக்கிட்ட எந்த வம்புக்கும் போறதில்லை, யார்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ண போறதில்லை, யாரும் எதுவும் பண்ண போறதில்லை. பகவானுக்கான ஆன்மீக பணி ஒண்ணு போதும் நமக்கு. அதை ஏன் செய்யறோம்? என்னால முடியல. மீண்டும் இப்படி ஒரு அப்பா அம்மாவுக்கு ஒரு பிள்ளையா, இப்படி ஒரு மனைவிக்கு கணவனா, இப்படி 2 பிள்ளைகளுக்கு தகப்பனா, என்னால முடியல. எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். மீண்டும் பிறப்பற்ற பெருநிலைக்கு போறோங்கிறதுனாலதான் ஆன்மீக பணியை தலையால் சுமந்து செய்கிறோம். அதுக்காக கடமை செய்யாம இருக்கிறனா? அதை புரிஞ்சுக்கணும். கடமை செய்யாம இருக்கிறோமா? வீட்டுல என்னென்ன உண்டோ அதை பார்த்துக்கணும், பிள்ளைகளுக்கு என்னென்ன உண்டோ அதை பார்த்துக்கணும், ஹாஸ்பிட்டல் என்னென்ன உண்டோ அதை பார்த்துக்கணும். அப்போ கடமையை செய்துட்டு இந்த கடமையில இருந்து விடுபடணும். இந்த கடமையை நான் செய்யிட்டு இருப்பேங்கிறது இல்ல, இந்த கடமையில இருந்து நம்ம விடுபடணும் சீக்கிரமா. அதற்குண்டான நாளை அவர்கிட்ட கேட்கணும். சாமி, சீக்கிரமா இந்த இதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, போதும் போதும். அப்போ அவங்க தன்னை சுயமாக சாதித்து கொள்ளக்கூடிய நிலைக்கு சீக்கிரம் வந்து அவங்களை நடத்திடுங்க சாமி, என்னதுல இருந்து விடுவிச்சிருங்க. அதை நம்ம பிரார்த்தனையா கேட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த பாவம் பாவம் நம்ம செய்யறது எல்லாமே அதர்மம். அதர்மத்தை தான் நம்ம பாவங்கிறோம். இப்ப கர்மா புண்ணியம், கர்மாங்கிறது புண்ணியம். ஆனா ஆன்மீகம்ங்கிறது அதுதான் விதர்மா. இதெல்லாம் வேதம். இந்த வேதத்துல நமக்கு அவ்வளவு கத்துக்கிறதுக்கு இருக்கு. நீங்க இந்த வேதத்தையோ இதிகாசங்களோ நீங்க படிச்சீங்கன்னா நீங்களும் ஆண்களும் நடராஜனும் ராமன் தான், பிரியாவும் ஒரு சீதை தான். அதுக்கு தானே அவ்வளவு பெரிய இதுல தொகுத்து வச்சிருக்கு நமக்கு. ஆனா நம்ம அதை கண் கொண்டு பாக்குறதுக்கு நமக்கு டைம் இல்லை. ஏன்னா மாயையில மூழ்கி கிடக்கிறோம், மாயையில மூழ்கி கிடக்கிறோம். கஷ்டப்பட்டோம், பிள்ளைகிட்ட வேலைக்கு போதா சரி 2 பீஸா ஆர்டர் பண்ண ஜாலியா சாப்பிட்டு சும்மா சந்தோஷமா இருக்கும். அதைத்தான் நம்ம மனசு போகுது. சரி, நம்ம பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கா, ரைட், நம்ம அடுத்து மகாபாரதம் எடுத்து படிப்போம், கீதை எடுத்து படிப்போம். அந்த நிலைக்கு நம்ம மனசு இன்னும் வரல வரல. அப்ப இது எல்லாமே அதர்மா, கர்மா. நீங்க புண்ணியத்தை கூட செய்ய வேண்டாங்குது வேதம். நீங்க புண்ணியத்தை கூட செய்ய வேண்டாம். எதுக்கு? நீங்க சும்மா இருந்தாலே போதும், புண்ணியம் தானே நடக்கும். நீங்க போய் புண்ணியம் செய்ய போறேன்னு சொல்லிட்டு அதையும் இதையும் பிரச்சனை பண்ணி, இப்ப நம்ம அன்னதானம் போடுறோம்னு சொல்லி என்ன பண்றோம், அவ்வளவு வரைக்கும் கஷ்டப்படுத்துறோம். ஒரே தட்டுலயே சாம்பார், கடலைக்கறி, அது இது எல்லாத்தையும் வச்சு நான் தின்னு, எவனா தின்னுவானா? மனுஷன் தின்னுவான். இது கூட புண்ணியம் இல்ல, இதுவும் அதர்மம் தான். ஒரே தட்டுல இந்த பிச்சைக்காரனுக்கு போட்ட மாதிரி சாம்பார், சட்னி, அது இது, கடலைக்கறி, ஆப்பம், இட்லி எல்லாத்தையும் வச்சு நான் கொண்டு தின்னு. கடவுளுக்கே பொறுக்கல போட்டார், மண்டையில போட்டார். அப்போ இது எல்லாமே அதர்மா தான். அதான் பகவான் சொல்லி புண்ணியமும் தேட வேண்டாம், சும்மா இருப்பா, நீங்க நாமத்தை பாடிட்டு பேசாம இருக்கு. உண்மைதானே? உண்மைதானே? இனிமேல் அடுத்த இதுல இருந்து என்ன பண்ணணும்? முதல்ல ஒரு இட்லி, ஒரு சாம்பார், சட்னி சாப்பிட்டுங்க. அடுத்தது நான் இது தரேன். அடுத்தது ஆப்பம் இருக்கு, அதுக்கு கடலைக்கறி 2வது வாங்கிக்கோ. அதானே உண்மை? இல்ல, 2 இருந்தாலும் அடுத்து இது வாங்கிக்கோ. அடுத்து ஒரு வடை சாப்பிடு, அதுக்கப்புறம் கடைசியா பிரசாதம் தரேன். அந்த இது என்னது, இந்த பஞ்சாமிரதம் கடைசியா வாங்கி. இது எல்லாம் அதுக்குள்ள வச்சு குழைச்சுன்னா உண்மையிலே நாளாக வேண்டாப்பா, ஆளை விட்டுருங்கன்னு போயிடும். அப்ப அதனால நம்ம அதர்மத்தை பண்றோம், இது புண்ணியம் இல்லை. இது எல்லாம் நம்ம படிக்கணும், இதெல்லாம் நம்ம படிக்கணும், கத்துக்கணும். அப்போ ஏன் நாமத்தை வேதம் சொல்லுது, நாமத்தை நீ தெரியாம சொன்னா கூட பலன். தெரியாம சொன்னா எப்படி பலன்? தெரியாம சொல்லிட்டா எப்படி பலன்? பகவான் கீதையில சொல்றாரு, ஒருத்தன் மகாராஜாவையும் மகாராணி பேரை சொல்லி கொடுத்தாராம். அந்த ராஜா மகாராஜாக்கு பேரு ராஜா, மனைவிக்கு பேரு மகிஷி. ராஜா மகிஷின்னு கூப்பிடுறான். பகவான் சொல்றாரு, அவன் என்னதான் கூப்பிட்டான் அப்படிங்கிறார். ஏன் ராஜா மகிஷி? பக்கத்துல இருந்த தேவர்கள் அங்க எங்க சாமி, அவன் வேற ஆளெல்லாம் கூப்பிட்டான். அந்த ராஜ மாப்பிள்ளை பொண்டாட்டியில கூப்பிட்டான், உங்களை எங்க கூப்பிட்டான்? அந்த ராஜால ரா இருக்கா, மகிழ்ச்சியில மா இருக்கா, ராமானு என்னதான் கூப்பிட்டான் அப்படிங்கிறார். இப்ப அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு என்ன வந்து இஸ்கான் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணால வந்து பார்க்க வந்தாங்க. அந்த சுசீந்திரம் பக்கத்துல ஒரு பெரிய கோயில் கட்டுறாங்க, பெரிய கோயில், பிரம்மாண்டமான கோயில். அதுக்கு உதவிக்கு கேட்டு வந்தாங்க. அப்ப அவரு இந்த நாமத்தை சொல்ற, அவங்களும் நாமத்தை சொல்றதுதான் தலையாய கடமையா செய்யறாங்க. அவரு என்ன சொல்றாரு, சார் உங்க பேரை சொன்னா கூட புண்ணியம் தான் அப்படின்னாரு. ஏன் பேரையா அப்படின்னு. ஆமா, சிவகுமார்ங்கிற உங்க பேரை சொன்னா கூட புண்ணியம் தான் அப்படின்னாரு. ஏன்?
நீங்க யாரை கும்பிடுறீங்க? யோகிராம் சுரத்குமார் கும்பிடுறேன். உங்க பேரு ரெண்டா பிரிச்சுக்கோங்க. சிவன்னா சிவா, சிவபெருமான். குமார்னா யோகிராம் சுரத்குமார். நீங்க சிவனையும் யோகிராம் சுரத்குமாரையும் சேர்த்து உங்க பேர்ல வச்சிருக்கீங்க. உங்க பேரை யாரும் தெரியாம சிவகுமார்னு சொன்னா கூட, உங்களை திட்டியே அந்த சிவகுமார் இருக்காமல அப்படி சொன்னா கூட அவனுக்கும் புண்ணியம் தான் அப்படிங்கிற. அப்ப நீங்க தெரியாம நாமத்தை சொன்னால் கூட, அந்த கிருஷ்ணன் இருக்கான, அந்த ராமன் இருக்கான சொன்னா கூட புண்ணியங்கிற. உங்க குழந்தைகளுக்கு என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க, தப்பு இல்லை. ஆனா வீட்டுல சும்மா செல்ல பேர் கூப்பிடுற பட்சையாவது ராமா, கிருஷ்ணா அப்படி கூப்பிடுங்க. ஏன்னா வீர சிவாஜிக்கு ஒரு குரு இருந்தார், அவருக்கு பேரு ராமதாசன். அவர் எப்பவுமே நாமத்தையே ஜெபிச்சுட்டு இருப்பார். 24 மணி நேரம் நாமம் தான். அவரை யாராவது சாமி சாப்பிட்டீங்களா அப்படின்னா, ஆமா ராமே சாப்பிட்டாச்சு. சாமி குளிச்சீங்களா? ஆமா ராமன் குளிச்சாச்சு. சாமி எங்க போறீங்க? ராமன் போயிட்டு இருக்கான். எல்லாத்துக்கும் ராமா ராமா ராமன் தான் போயிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க. இதை நிறைய பேர் கேலி பண்ணி சிரிச்சாங்க. அதுக்கு சொன்ன அப்போ அவருடைய சீடர்கள் எல்லாம் கேட்டாங்க, சாமி உங்களுக்கு கொஞ்சம் வெக்கம் இல்லையா? நீங்க இப்படி ராமன் குளிச்சாச்சு, ராமன் சாப்பிட்டாச்சு, ராமன் போயாச்சு சொல்றீங்களா? சிரிக்கலாம் செய்யறாங்க. ஆமா என்ன செய்ய, ராமன் கோவப்பட்டான், ராமனுக்கு வருத்தம் வந்தது அப்படின்ட்டு அப்படி போயிட்டார். எல்லாமே ராமன். புரியுதா உங்களுக்கு? அப்ப வீட்டுல குழந்தைகளுக்கு நீங்க வெள்ளைக்காரன் பேரை வச்சுக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா வெள்ளைக்காரன் பேரை அபிஷியலா இருக்கட்டும். வீட்லயாவது ராமா, டே ராமா ஏன்டா இப்படி நிக்கிற அப்படி சொல்லி பழகுங்க. ராமான்னு சொல்ல பிடிக்கல, ராணா சொல்லுங்க, இல்ல மானா சொல்லுங்க. புரியுதா? அப்ப இந்த நாமத்தை நீங்க ஒவ்வொரு தடவை சொல்லும் போதும் அது கண்ணாடியை போல நீங்க துடைக்க துடைக்க அது பளபளப்பாகிட்டே இருக்கும். உங்களை சுத்தி இருக்கிற அதர்மம் அகலும். உங்களை சுத்தி இருக்கக்கூடிய அதர்மம் அகலும். இங்க பகவான் மீது தூய்மையான அன்பு வரும் உங்களுக்கு. நீங்க இந்த நாமத்தையே சொல்ல சொல்ல பகவான் மீது உங்களுக்கு தூய்மையான அன்பு வரும். இந்த அன்பும் பக்தியும் வர்றதுக்கு நாமம் சொல்றத தவிர வேற வழியே கிடையாது. வேற எதை சொன்னா உங்களுக்கு வரும் சொல்லுங்க? நான் என்னதான் அழகா ஒரு பாட்டு பாடினாலும் சூப்பரா சாமி அழகா பாடுறீங்க அப்படிதான் சொல்லிட்டு போவீங்க, உங்க மனசுல நிக்காது. ஆனா நாமத்தை சொல்வதால உங்களை சுத்தி இருக்கிற அதர்மங்கள் அகலும். இப்ப என்ன சுத்தி ஒரு தீமைகள் இல்லை, 1-2 இருந்தது, அது போயிட்டு. ஏன்? தீமைகள் எல்லாம் தன்னால் அகன்றும். தீமைகள் அதர்மங்கள் எல்லாம் தன்னால் அகன்று போயிடும், எதுவும் கிட்ட நிக்காது. நாமத்தை சொல்ல சொல்ல உங்களுடைய ஆறா பெருசாகிட்டே இருக்கும். அப்ப அதர்மமும் எல்லாம் உங்களோட விலக விலக நீங்க பகவானுக்கு செல்ல பிள்ளை ஆயிருவீங்க, செல்ல பிள்ளை ஆயிருவீங்க. அப்ப அதுதான் நம்ம சொல்றோம், நாமம் சொல்வதற்கு மட்டும்தான், நாமம் சொல்வதற்கு மட்டும்தான் இந்த உலகத்துல எந்த தகுதியும் தேவையில்லை. நீ பாவமா பணக்காரனா, நீ என்ன ஜாதி, என்ன கோலம், என்ன கோத்திரம், நீ எந்த ஊரு, என்ன லாங்குவேஜ். வெள்ளக்காரன் கூட ராமான்னு ஒரு வாயினுடைய ராமா கிருஷ்ணன் கிருஷ்ணான்றான், வாயில் நுழையாதவனுக்கு. அவன் அழகா பாடுறான், கிருஷ்ணான்னு சொல்ல வராது, கிருஷ்ணாங்கிறான், ராமாங்கிறான். ஆனாலும் அவனுக்கு புண்ணியம் தான். இந்த ராமா கிருஷ்ணா நாமத்தை சொல்வதற்கு மட்டும் உங்களுக்கு எந்த தகுதியும் தேவையில்லை. ஆனா நீங்க தகுதி உங்களுக்கு இருக்கோ இல்லையோ, தகுதியை நீங்க சேர்த்துக்கணுமோ இல்லையோ, சிலவற்றை விலக்கணும். நீங்க தகுதியை சேர்த்துக்க வேண்டாம், நாமம் சொல்றதுக்காக நீங்க தகுதியை சேர்த்துக்க வேண்டாம். ஆனா நாமம் சொல்வதற்காக சிலவற்றை கண்டிப்பாக விலக்கணும். என்னத்தை விலக்கணும்? என்னத்தை விலக்கணும்? உங்களுக்கு தகுதி தேவையில்லை, ஆனால் சிலவற்றை தள்ளி களையணும். அது என்னது? முதல்ல இந்த பந்த பாசங்களை நீங்க தள்ளி களையணும். நான் திருப்பி திருப்பி சொல்றதான், இங்க இருக்கிற யாருமே நமக்கானவர்கள் இல்லை. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இங்க இருக்கிற யாருமே நமக்கானவர்கள் இல்லை. ஆனா அந்த மாயை நம்மளை நம்ப வைக்குது. இல்ல இல்ல, இது இது உனக்கு அதாக்கும், இது உனக்கு இதாக்கும், இது உனக்கு இதாக்கும். இப்ப உஷா கூட சொல்லுவேன், என் பிள்ளைகள்லாம் எனக்கு உயிர் சாமி, என் பிள்ளைகள். இது எதுவுமே நமக்கானது இல்லை. எல்லா காலத்தின் கட்டாயத்துக்காக நம்ம கிட்ட இருக்கு, அவ்வளவுதான். திருப்பி திருப்பி நான் உங்களுக்கு சொல்ற புரிஞ்சுக்க. ஆனா நமக்கானது எது? நமக்கானது எது? அதுதான். நம்ம இங்க கொண்டு வந்தவனும் இனி கொண்டு போக போகிறவனும் திருப்பி இங்க அனுப்ப போகிறவனும் அவன் தான். அப்ப அவன்கிட்ட நீ நல்ல மார்க் வாங்கணுமா, இல்ல எங்க கிடக்க கர்மாந்திரத்துக்கிட்ட நல்ல மார்க் வாங்கணுமா? இது உன்னை நல்லவன்னு சொன்னா என்ன, நான் கெட்டவான்னு சொன்னா உனக்கு என்ன பிரச்சனை? அவர் தான் சொல்லணும் ஒண்ணு. உஷா இந்த ஜென்மத்துல அவ இவ்வளவு ஆன்மீக பணிகள் செய்திருக்கிறார். அவ அடுத்த ஜென்மத்துக்கு இந்த பிறவிக்கு அவ லாயக்கானவா. அப்ப அவளுக்கு இந்த ஜென்மம் லாயக் அப்படிங்கறது அவரு தீர்மானிக்கணும்.
இது தயவு செய்து நான் சொல்லல, இதெல்லாம் சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும் பரமசிவனும் இதைத்தான் சொல்லியிருக்காரு. அவங்க சொன்னதைத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஏதோ நான் சொல்றேன் இவர் சொன்ன நம்ம பிள்ளைகளை நம்ம விட்டுற முடியுமா? யாரும் எதை விட சொல்லல. அதனாலதான் நம்முடைய வேதங்களும் புராணங்களும் கடவுள் பக்கத்துலயும் குழந்தைகளை வச்சிருக்கு. கடவுளுக்கு குழந்தை இருக்குமா? முதல்ல கடவுளுக்கு குழந்தை பெற்றுக்கணுமா? கடவுளுடைய குழந்தைகள் நம்ம தான். அவரு நம்ம பிள்ளையார் உண்டு, ஆசைக்கு ஒரு பிள்ளையாரு, அன்புக்கு ஒரு முருகர்னா பெற்று வச்சிருப்பாரு. நமக்கு ஒரு புரிதலுக்காக, நமக்கு ஒரு இப்ப அண்ணன் தம்பினா சண்டை வருப்பா, மாம்பழத்துக்கு சண்டை போடுவானுங்க, இந்த முறுக்குக்கு சண்டை போடுறான், மிச்சருக்கு சண்டை போடுறான், ஒரு ஜால்ராக்கு சண்டை போடுது. இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு படிப்பினைக்காக. எப்ப பிள்ளைகள்தான் மூத்தவன் மாம்பழத்துக்கு சண்டை போடுவான், ரெண்டாவது உள்ளவன் பொண்ணுக்கு சண்டை போடுவான், மூத்தவன் கல்யாணம் வேண்டாமா, இளையவன் ரெண்டனும் கட்டுவான், ஆசைக்கு ஒரு தெய்வானே கட்டுவான், அன்புக்கு ஒரு வள்ளியை கட்டுவான். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு படிப்பினைக்காக சொல்லி வச்சு. புரியுதா? இல்லைன்னா கடவுளுக்கு ரெண்டு பிள்ளை பத்தி வச்சுட்டு இருந்தா அப்புறம் நீங்க எல்லாம் யாரு? அப்ப இதையெல்லாம் உண்மைன்னு நினைக்க கூடாது. இதெல்லாம் ஒரு வடிவம். பிள்ளையாரும் ஈஸ்வரன் தான், முருகனும் ஈஸ்வரன் தான், ஐயப்பனும் ஈஸ்வரன் தான். எல்லாம் இறைவனுடைய ஒரு அம்சம். அவருக்கு புள்ள, இவருக்கு தம்பி, இவருக்கு மச்சனை, இவருக்கு மாமேன்னு ஒண்ணும் கிடையாது. நீங்க அதுதான் ஞானம். எந்த யோகியாவது எந்த சித்தராவது அவருக்கு மாமனாக இவருக்கு சித்தப்பா என்னைக்கா உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா? சொல்ல மாட்டாங்க. இது எல்லாம் புராணங்கள்ல அப்படி உங்களுக்கு ஒரு கதைகளை சொல்லி வாழ்க்கைக்கான படிப்பினைகளை சொல்லி வச்சிருக்கு. அதுதானே தவிர வேற எதையும் நீங்க பௌதிக ஆசைகளை விட்டுறணும். நம்முடைய குடும்பம், கல்வி, நம்முடைய குடும்பம், குழந்தைகளை தான் விடணும்னு சொல்ல, பௌதிக ஆசைகளே விடணும். அதான் அன்னைக்கு 2 கார் கொண்டு வந்தவங்கிட்ட கூட அதான் சொன்னேன். எனக்கு இன்னும் அது வாங்கணும், இது வாங்கணும், வீடு வாங்கணும், சொத்து வாங்கணும். இந்த பௌதிக ஆசைகள் நமக்கு தேவையில்லை. எதை வாங்கினாலும் நீ என்ன வாழ போறீ அதான் வாழ்க்கை. நீ இந்த வீட்டுல சிவகுமார் இந்த வீட்டுல இருந்தாலும் ஒரே வாழ்க்கை தான். இல்ல ஒரு 5000 சதுர அடி பெரிய பங்களா இருந்தாலும் இதே வாழ்க்கை தான். எனக்கு திங்க என்ன திங்க முடியும் அதான திங்க முடியும். அங்க போனோம்னா 10 கிலோ அல்வா திங்க முடியுமா? முடியாது. இங்க என்ன கஞ்சி ஊத்துறாங்களோ அதே கஞ்சி தான் அங்கே என்ன குடிக்க முடியும். புரியுது இல்ல? அப்போ நீ எப்படி இந்த நாமத்தை நீ ஏத்துக்கணும்னா, உங்களை யாருக்கா மஞ்சக்காமலை வந்திருக்கா? மஞ்சக்காமலை வந்திருக்கா? மஞ்சக்காமாலை இப்ப நம்ம கோயில்ல பிரசாத கல்கண்டு தான் கொடுக்குறோம். ஏன் கல்கண்டு கொடுக்குறோம்? நிறைய திருக்கோயில்கள்ல சில திருக்கோயில்கள் கல்கண்டு தான் கொடுப்பாங்க. கல்கண்டு தான் கொடுப்பாங்க. திருப்பதியில கூட கல்கண்டு தான் மெயின் பிரசாதம். ஆனா அதை லட்டுக்குள்ள வச்சு கொடுக்குறாங்க. இஸ்கான் ஆலயங்களுக்கு போனீங்கன்னா அங்க ஃபுல்லா கல்கண்டு தான். அவங்க சீனி கல்கண்டு கொடுப்பாங்க, நம்ம பனங்கல் கண்டு கொடுக்குறோம். இந்த மஞ்சக்காமலை வந்தவங்களுக்கு நீ இனிப்பை கொடுத்தா அவங்களுக்கு அது கசப்பா தெரியும். இந்த இனிப்பு சுவையை ரொம்ப சுவைக்க முடியாது. எப்படி கொரோனா வந்தா வாசனை தெரியாதோ, சுவை தெரியாதோ, இதே போல மஞ்சக்காமாலையில இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அந்த இனிப்பு தெரியாது, கசப்பா தெரியும். ஆனா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள் எல்லாம் இனிப்பு இருக்கும். நாட்டு மருந்து கொடுத்தா எல்லாத்துலயும் மஞ்சக்காமலான இனிப்பு இருக்கும். அப்போ அந்த மருந்து அவங்க சாப்பிட சாப்பிட அந்த இனிப்பு தெரியாது. ஆனா அந்த இனிப்பையே சாப்பிட்டு அந்த நோய் குணமான உடனே அந்த இனிப்பு சுவை தெரியும். ஆமா, நல்லா இருக்குது கல்கண்டு அப்படி தெரியும். அதே போல உங்களுக்கு முதல்ல அந்த நாமத்தினுடைய அருமை தெரியாது. அது ஏதோ என்னத்தை சும்மா போட்டு சொல்லிட்டு வேலை சொல்லிட்ட. ஆனா அந்த நாமத்தை நீ இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ டாக்டர் இருக்காங்க, நீங்க ஒரு காய்ச்சல் இல்ல ஒரு லூஸ் மோஷன், டாக்டர் எனக்கு வயித்தால போகுது 3 நாளா, ஏதோ கடையில போய் புரோட்டா தின்னுட்டேன், ஒரு வயித்தால போகுதுன்னு போறீங்க. டாக்டர் உடனே ஒரு ரிஃபாகெட் 400 ஒரு 3 நாளைக்கு, ஒரு பிஃபிலாக் HP ஒரு 3 நாளைக்கு, கூடவே ஒரு பேண்டோப்ரோசோல் பேண்டோசி 20 ஒரு 3 நாளைக்கு, ஒரு பால் எதுவும் சேர்க்காதீங்கன்னு ஒரு 3 மாத்திரை எழுதி தராங்க. நீங்க யாராவது இந்த மாத்திரை நம்ம வயிற்றுக்குள்ள போய் எங்க போய் இந்த மோஷனை அடைக்கும், இது நேரா முதல்ல இங்க போய் நம்முடைய ஈசோபேகஸ் வழியா உள்ள போய் இன்டெஸ்டைன்ல போய் சிறுகுடல்ல போய் பெருங்குடல்ல போய் இது வேலை செய்ய அடைக்கும், அடைச்சு நமக்கு அப்புறம் மோஷன் வராது. நீங்க யாராவது கற்பனை பண்றீங்களா? இந்த மாத்திரை உடம்புக்குள்ள போய் என்னென்ன வேலைகள்லாம் செய்யும் நேரா நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு நோய், நேரா டாக்டர் போறீங்க, அவங்க ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி தராங்க, வாங்கி சாப்பிடுறீங்க. ஆனா நோய் சரியா போயிடும். இதேதான் நாமம் செய்யும். அந்த நாமம் எனக்கு என்ன செய்யும்னா அது என்ன செய்யுது உனக்கு தெரியாது. நீ மருந்த விழுங்குறது போல அது விழுங்கிக்கிட்டே இரு, அதை விழுங்கிக்கிட்டே இரு, அது உனக்கான வேலையை செய்து கொண்டே இருக்குங்கிறார் பகவான். இப்போ நிறைய பேருக்கு இன்னொரு சாமி, நானும் தான் நாமம் சொல்றேன், அவன் 2 பேரும் கார் கொண்டதான், என்ன சாமி நாங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கோம், எங்களுக்கு என்ன நாங்களும் தான் நாமம் சொல்றோம். ஆமா, நீங்க என்னவோ சொல்றீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு காலம்.
இப்போ சிக்கனை எண்ணெயில பொரிக்கிறீங்கல்ல, சிக்கன் மட்டன் எண்ணெயில பொரிக்கிறீங்கல்ல, அது ஏன் தண்ணியில பொரிக்க கூடாது? ஏன் பொரியாது? ஏன் பொரியாது சொல்லு? தண்ணியில என்னது? தண்ணியும் கொதிக்கும்ல, தண்ணியும் கொதிக்கும்ல. அப்ப கொதிக்கிறதுல போட்டா அது பொரியணும்ல. எண்ணெய் கொதிக்குது, எண்ணெயில மீனை போடுறீங்க, சிக்கனை போடுறீங்க, அது பொரியுது. ஏன் தண்ணியில பொரியாது? எண்ணெய் கெட்டியா இருக்கும், தண்ணி போல இருக்கு, அதான் பொரியல. இல்லை, ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. தண்ணியில அவிக்கதான் முடியும், பொரிக்க முடியாது. ஆனா எண்ணெயில அவிக்க முடியாது, பொரியும். ஏன்? ரெண்டும் லிக்விட் தான். ஆனா ஏன்? எண்ணெயினுடைய கொதிநிலை வேற, தண்ணியினுடைய கொதிநிலை வேற. எண்ணெயினுடைய கொதிநிலை வேற, அது நிறைய டெம்பரேச்சர் வந்தாதான் கொதிக்கும். தண்ணி ஒரு 100 டிகிரி சென்டிகிரேட் வந்தாலும் கொதிச்சிடும். இதுல பொரிக்க முடியாது, அதுலதான் பொரிக்க முடியும். புரியுதா? அப்போ இப்ப நீங்க சொல்றீங்களே, நாமும் சொல்றேன் சாமி அப்படின்னா, சில பேர் பாலை அடுப்புல வச்சுக்கிட்டு தீய போடுவாங்க, தீய பத்த வச்சு கொளுத்துவாங்க. அது பால் உடனே தீய கொளுத்தின உடனே பால் கொதிச்சிருமா? பொரிக்காது. விவரம் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, முதல்ல தீய விறகெல்லாம் வச்சு இதெல்லாம் வச்சு தீய கொளுத்தி அந்த தீ நல்லா பிடிச்சி பத்தி எரிஞ்சு வந்த பிறகு பாலை தூக்கி அடுப்புல வச்சா டக்குன்னு கொதிச்சிடும் கொஞ்ச நேரத்துல. முதல்ல பாலை இப்ப ஒண்ணும் இல்லை, நீங்க சிக்கனே பொரிக்கிறதுக்கு எண்ணெய் சட்டி தூக்கி வச்சுட்டீங்க, தீ அப்பதான் கொளுத்துக்கு முன்னே சிக்கனை தூக்கி போட்டா என்ன ஆகும்? வேகாது இல்ல, அது சிக்கனை திங்க முடியாது. அப்புறம் எண்ணெய் எவ்வளவு குடிச்சிடும் அது. இப்ப எண்ணெய் போதுமான கொதிநிலைக்கு வந்த பிறகு அந்த சிக்கனை தூக்கி போட்டாதான் நீங்க ருசியா திங்க முடியும். அதே போல உங்களுக்கு அந்த கொதிநிலை கரெக்டா வர வரைக்கும் பகவான் வெயிட் பண்ணுவார். அந்த கொதிநிலை எப்ப வருது பார்ப்போம், அப்ப டக்குன்னு 10 பீஸ் சிக்கனை தூக்கி உள்ள போடுவார். நினைக்கிறேன் இந்த ஆளு எங்க இருந்து வந்தாரு ஐயா இப்படி எல்லாம். புரியுதா? உங்களுடைய கொதிநிலை எப்ப வருதுங்க, அது எப்படி கொதிநிலை, உங்களோட கொதிநிலை எப்படி, நீ என்ன மாதிரி விறக வைக்கிறன்றத அடிப்படையில் இருக்கு. நீ வரும் பனவலையை போட்டு கொளுத்துறியா, இல்ல சருவ போட்டு கொளுத்துறியா, இல்ல நல்ல கெட்டி விறகு வச்சு கொளுத்துறியா, நல்ல புளிய விறகு வச்சு கொளுத்துறியாங்கிறத பொறுத்து இருக்கு. நாமம் சொல்வது பகவான் சொல்லிட்ட, நீ அறிந்தோ அறியாமலோ நாமம் சொன்னாலும் புண்ணியம் தான். ஒரு முறை தெரியாம ராமான்னு சொன்னாலும் புண்ணியம் தான். ஆனா அது ஒரு முறை சொன்னது ஒரு மாஞ்சது மாதிரி, அது கூட லேசா ஏரியா தான் நின்று போயிடும். ஆனா கெட்டி புளிய வரகா தீ உள்ள வைக்கணும்னா அவனுடைய நாம ஜபம் எப்படி இருக்கணுங்கிறதா. புரிஞ்சுட்டா? அப்போ பகவான் உங்களுடைய கொதிநிலையை பொறுத்துதான், உங்களுடைய நாமம் சொல்லி 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 உங்களுடைய கொதிநிலையை பொறுத்துதான் உங்களுடைய சேமங்கள் இருக்கு. இப்ப நான் ஏற்கனவே முன்னாடி ஒரு சத்சங்கத்துல ஒரு கதை சொல்லியிருப்பேன். என்ன கதை சொல்லியிருப்பேன்? ஒரு முறை காஞ்சி பெரியவர்கிட்ட ஒரு இளைஞர் போனார். இந்த இளைஞர் போய், சாமி நமஸ்காரம் எல்லாம் பண்ணிட்டு, சாமி எனக்கு ஒரு நாமத்தை குரு உபதேசம் பண்ணார். நான் ஒரு 7 ஆண்டுகளா, எத்தனை ஆண்டுகளா? 7 ஆண்டுகளாக நான் அந்த நாமத்தை விடாம உச்சாரணம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆனா எனக்கு ஒரு மாற்றமும் தெரியல. எனக்கு இது எப்போ எனக்குள்ள அந்த நாமம் மாற்றத்தை தந்து விட்டதுன்னு எப்ப தெரிஞ்சுக்க முடியும் சாமி அப்படின்னு கேட்டான். இந்த பிள்ளை நீ அடுத்த கூட்டிட்டு வரக்கூடாது, இங்க பார்த்து செய்யக்கூடிய வேலையெல்லாம் பார்த்துக்க. இங்க கேட்கறவங்களே கேட்க விட மாட்டேங்குது. இங்க பாரு அவ அவாட்ட விளையாடிட்டு இருக்கான். இங்க பாரு, ஏய் இங்க வரக்கூடாது, என்ன நீங்க உங்க அம்மா கிட்டே போய் உட்காந்து இங்க வரக்கூடாது. ஸ்கூலுக்கு போனா ஸ்கூலுக்கும் போறது இல்லை. சரி, அந்த 7 ஆண்டுகளா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் சாமி. ஆனா எனக்கு இன்னும் ஒரு மாற்றம் நடந்த மாதிரி தெரியல. நான் ஏன் கொதிநிலை, உங்களுடைய கொதிநிலை வர்ற வரைக்கும் பகவான் வெயிட் பண்றான்னு சொல்றேன். எப்போ எனக்கு தெரியும் அப்படின்னா, அப்ப வழக்கமா காஞ்சி பெரியவர் கேலியா பேசுவார். இப்போ தங்களுக்கு அந்த நாமத்தை தீட்சையா கொடுத்த அந்த மகான் யாரோ அப்படின்னு கேட்டார். அப்ப அவர் ஒரு பெயரை சொன்னார், அவரு கொடுத்தார். ஓ அவரா அப்படின்னா. இப்ப காஞ்சி பெரியவர் சொன்னாரு, அவர் இன்னொரு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு மகானத்தை சொல்றாரு. அவர் ஒரு முறை சொல்றாரு, இந்த நாம உச்சாரணம் எப்போ நமக்கு அருள், நமக்கு ஒரு அருளா இருக்குள்ள, நமக்கு அதுக்குள்ள அருள் கிடைச்சிட்டு நமக்கு எப்ப தெரியும்னா, நீ கொஞ்சம் நீ அமரக்கூடிய பலகையில கொஞ்சம் நெல், பச்சை நெல்லை அப்படியே விரிச்சு, அதுக்கு மேல ஒரு பட்டு துணியோ இல்லை ஒரு சாதாரண ஒரு துணியோ போர்த்தி, அதுக்கு மேல உட்கார்ந்து நீ அந்த நாமத்தை சொல்ல தொடங்குறதும் அந்த நெல் எல்லாமே பொரியாயிருங்கிறார். அந்த நெல்லு பொரிச்சு, அப்போ உனக்குள்ள அந்த நாமம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். எப்படி
மகான்களும் சித்தர்களும் அப்படி பார்த்தாலே தீபத்து எரியுதோ, மகான்கள்லாம் அப்படி முறைச்சு பார்த்தாலே அவன் எரிஞ்சு போயிடுறாரோ, மகான்கள்லாம் கையை நீட்டினாலே அந்த இடத்துல தீப்பற்றி எரியுதோ, அந்த நாம வேள்வி. அதான் நாமம் சொல்றத நாம வேள்வியும்பாங்க. வேள்வி வளர்க்கறது, உங்களுக்குள்ளே அந்த வேள்வியை வளர்க்கறது, அது கொதிச்சு எழும்பணும். அப்ப அதற்கு நாமம் சொல்வதை நீங்க பயன்படுத்தணும். இப்ப இங்க இருந்து கும்பகோணத்துக்கு எல்லாம் பாப்பா போகுது கார்ல, என்ன செய்யணும்? வெட்டியா கதை, பெரிய அண்ணன் கதை, சின்ன அண்ணன் கதை, பெரிய சித்தி கதை, அக்கா கதை, மாமி கதை, இந்த கதைகள் எல்லாம் சொல்றதை விட ஓஷோ என்ன சொல்லுவாருன்னா, தியானம் பண்ணும். பயணம் வந்து இங்க தியானமா. நம்ம அக்கா எல்லாம் திருப்பதி போச்சுல ஆடி பொழிச்சிருப்பாங்க, மாரியம்மா மாரியம்மா ஆடிப்பாங்க. இதெல்லாம் விட்டுக்கிட்டு அந்த பயணத்தை நாம தியானமா மாத்தணும். தியானம் எப்படி பண்றது? நாம ஏற்கனவே பிரார்த்தனையில சொல்லுவோம், உடைய இரு பூர்வங்களின் மத்தியில பகவானை நிறுத்தி நீங்க சொல்ற நாமத்துக்கு மகிமை இன்னும் அதிகம். அந்த மாதிரி உங்களுடைய நாம வேள்வி நீங்க உங்களுக்குள்ள எழுப்புனீங்கன்னா உங்களுடைய மகிமையே வேற. அப்புறம் உங்களுக்கு இந்த குரு எல்லாம் தேவைப்படாது. அது வரைக்கும் நீங்க குரு சொல்றது கேட்டுதான். அப்போ நாமத்தை ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லுங்க. எப்படி எல்லாம் சொல்லணும் யாருக்கு தெரியும்? இந்த வீடியோ எப்ப போடுவீங்க சாமி? அதை பார்த்துட்டு வேணா சொல்றோம். நாளைக்கு பார்த்துட்டு சொல்றோம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுருராயா. ஓம் அண்ணாமலை வாசாய வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம் சுரத்குமார் பிரச்சோதயா.